வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும், நெறைய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த சக்தி கலசம் அப்டின்றத வந்து சொல்றீங்க. நீங்க பல வீடுகள்ல போயிட்டு அத வச்சும் குடுத்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வந்து முன்னேறத நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். ஆமா, ஸோ இந்த சக்தி கலசம் அப்டின்றது என்ன? ஆ அது வைக்கிறதுனால உண்மையாகவே வந்து 100% நம்முடைய வாழ்க்கை மாறுமா? மாறும். ஏன்னா, சக்தி கலசங்கிறது இந்த உலகத்துல சக்தி இல்லன்னா ஏதாவது இயங்குமா? சத்து இல்லன்னா இங்க யாரும் செத்து போமாட்டாங்க. சத்து போயிடும். அந்த சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. அதாவது நம்மளுடைய சத்து இல்லன்னா ஜீவன் இருக்காதுங்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜீவனம் அப்படிங்கிற உணவு அப்படிங்கிறது சத்து குடுக்கும். அப்போ ஒரு சக்தி கலசங்கிறது எல்லார் வீட்லயும் எல்லாரும் நான் போறேன்னா, சொந்த வீடா இருக்கணும்னு சொல்லுவேன். அதே மாரி சும்மா ஏனாதானோன்னு வைக்க மாட்டேன். நவக்கிரக ஸ்தலங்கள்னு இருக்கும். ஒரு 7 நவக்கிரக ஸ்தலங்கள்ல போயிட்டு 7 கோயில்லயும் என்னால முடிஞ்ச மாரி நீர் எடுத்துட்டு அதாவது சப்த கன்னி 7, சப்த மாதா 7, வாரத்தின் நாட்கள் 7, அதாவது தலைமுறை 7, பிறவி 7, பிரபஞ்சம் அதாவது கோள்கள் 7, எல்லாமே 7, 7, 7ன்னு வரும். அப்போ சப்த நதிகள். இது எல்லாமே சப்தம். சப்த மாதா. அப்படின்னா சப்த நதிகள தான் உங்களுக்கு கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணுவாங்க. கோபுர கலசத்துல உங்களுக்கு ஒரு கோயில்ல கோபுர கலசம். இப்போ ஒரு வீட்ல நான் கோபுர கலசம் வைக்கணும்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டு மேல ஒரு கண்ணாடி ஓடு இருக்கும். சூரிய ஒளி அப்சர்வ் இல்லன்னா சக்தி இயங்காது. இன்னைக்கு ஜன்னல் இருக்கு. ஜன்னல் நான் எப்பவுமே சொல்லிருவேன், ஜன்னல் அடைக்கக்கூடாது. ஜன்னல் நீங்க சூரிய ஒளி காலையில எந்திரிச்ச உடனே கதவ திறந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் விளக்கு பத்த வைக்கணும்னு சொல்லுவேன். அது ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்ப அந்த சக்தி கலசங்கிறது எல்லாருமே வைக்கலாம். 7 நவக்கிரக தலங்கள்ல போய் தண்ணி எடுத்துட்டு அதுக்குண்டான பொருள். அந்த கலச தீர்த்த பொடிங்கிறது இப்போ கடைகள்ல கிடைக்குது. அது ஒரிஜினலும் தெரியாது. நான் ஒரிஜினல் அரைச்சு வச்சிருப்பேன். அதுக்குண்டான பொருள் என்ன போடணுங்கிறதுக்காக. அத உள்ள போட்டுட்டு நம்ம கோபுர கலசத்துல போடுற மாரி தான். நவதானியங்கள் அதில வைப்பாங்க. நம்ம நவதானியங்களும் உள்ள போடணும். நவதானியங்களும் அதுக்குண்டான அந்த பொருள் கெடாம இருக்கிறதுக்கு உண்டான மருந்து உள்ள போட்டு, கொஞ்சம் பன்னீர் அது இதுன்னு ஊத்தி, அந்த 7 புண்ணிய ஸ்தலத்தில உள்ள நீர் அதில ஊத்தும்போது, சக்தி இந்த உடம்புல இருந்து பிரியிற உயிருக்கு பேர் என்னது? சக்தி. ஓகேங்களா? ஒளி வடிவில வாழும் அப்படி. அப்ப நம்ம குடும்பத்தில குலதெய்வ தோஷம் இருக்கு. செய்வன கோளாறு இருக்குன்னு நெறைய பேர் நம்புறாங்க. எனக்கு அதில உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் செய்வன கோளாறு, கண் திஷ்டி இப்படி நெறைய கொண்டு விதைச்சு வச்சுட்டாங்க. நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர் பிரியிறது ஹரிச்சந்திரன் தான். சுடுகாட்டுல தான் எல்லாரும் சமரசம்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு ஓனர் சிவன். அப்போ உங்களுக்கு சக்தி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சக்திங்கிறது ஒளி பிழம்பு. நம்ம இறைவனை எந்த ஜோதி வடிவுல அப்போ அந்த சக்தி நம்ம வீட்ல குலதெய்வம், நம்ம முன்னோர்கள், கன்னி பெண் சாபம் இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. குலதெய்வம் தெரியல, எனக்கு போக முடியல, ஊர் தெரியல. நான் இங்க சொந்த வீடு கட்டியிருக்கேன். ஆனா என் வீட்ல நல்லது நடக்கல. என் வீட்ல கல்யாண தடை, குழந்தை இல்ல, நெறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சக்தி கலசம்னு வைக்கும்போது, அவங்க குடும்பத்துல உள்ள எப்படி அந்த 7 கிரகங்களால உருவாக்கப்பட்ட நம் முன்னோர்கள் அந்த சக்தி நான் சொன்னேன்ல எல்லாருமே தண்ணீல தான் போய் கலக்கும். அப்ப எல்லாமே நீர்நிலைகள்ல நீரின்றி அமையாது உலகு. அந்த நீர்ல சப்தமாதா, சப்தகன்னின்னு மாரி நம்ம குடும்பத்துல உள்ள 7 தலைமுறையினுடைய சக்தி ஒளி அதுல உட்கார்ந்துரும் குலதெய்வத்தினுடைய அனுசரணை. அப்படி உட்காரும்போது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான நெறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அது வழிகாட்ட ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஏதோ ஒருத்தர் "டேய் என்ன நம்ம ஊருக்கு வரலையா? நீ இந்த மாரி கோயிலுக்கு" இதுல ஏதாவது ஒரு காட்சி கொடுக்கிறது. அதாவது எதுவுமே ஒரு 48 நாள் செஞ்சா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம். நான் அது அந்த 7 கிரகங்கிறது ராகு, கேது நம்ம நிழல்னு சொல்லிடுறோம். அது பூமியை சார்ந்தது. அப்ப இது சப்த நதி அதுல இருக்கும்போது ஒரு கோபுர கலசத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்கும்? 13 வருஷம் ஒரு கலசத்துக்கு பவர் இருக்கும். அதுவரைக்கும் நீங்க தேங்காய், மா இலைய மாத்திக்கலாமே தவிர, மத்தபடி இந்த 7 அந்த நவக்கிரக ஸ்தலங்கள்ல தண்ணி எடுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கடமைக்கு வைக்கிறவங்க 1000 பேர் வைக்கலாம். அதாவது 7 ஊர்ல தண்ணி எடுத்து கூட வைக்கலாம். அது ஓரளவுக்கு பலன். அது எல்லா முறையிலயும் வைக்கல. இப்ப நெறைய பேர் 7 ஸ்தலங்கள தேடி போய் எடுத்துக்கிட்டு வர முடியாது. சில பேர் கிராமத்துல இருப்பாங்க. நான் அதுக்கு ஒரு 7 ஊர் தண்ணி எடுத்துக்க சொல்லுவேன். இப்ப இன்னைக்கு ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணி வ மந்திர உச்சாடனம் பண்ணுனா, அதுல இறைவன் வருதுன்னு நம்புறல்ல. அதே மாரி நீ கலசம் வச்சு உன் வீட்ல நீ விளக்கேத்தி 48 நாள் அதுக்குண்டான பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது, உன் தெய்வம் உள்ள வரும். உன் எண்ணம் இறைவன்கிறான். நீ என்னவா நினைக்கிற? அதான் உன்னை செயல்படுத்துங்கிறான். இதுல கெட்டது வராதுங்கிறான். ஏன்னா நீர்ல மாசு கிடையாதுங்கிறான். நீர் உன்ன ஒருபோதும் கெடுக்காதுங்கிறான். உங்களுக்கு நீர் உமிழ் நீர் இல்லன்னா எப்படி வாழ முடியாதோ, அதே மாரி சக்தி கலசங்கிறது உன் குடும்பத்தினுடைய மொத்த சக்தியும் அதுல இருக்கும். அதுக்கு எந்த பேருமே கிடையாது. குலசாமி பேர் கிடையாது. உன் முன்னோர்கள் பேர் கிடையாது. இதுல கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா கெட்டதையும் அது விலக்கிடும். அப்படிப்பட்ட சக்தி கலசத்த வீட்ல வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிய குடுத்துரும். அதாவது நம்ம வெறும் தொழில்ல ஒரு கஷ்டம். நம்ம தொழில் ஸ்தானத்துல வைக்கணும்னா, அதாவது அந்த இடம் உன்னுடைய சொந்த இடமா இருக்கும். வாடகை இடமா இருந்தா கண்டிப்பா ஓனர் வளர்ந்துருவாரு. ஏன்னா,
அந்த இடத்துக்கு அதாவது சொன்னோம். இப்ப எனக்கு எங்க அப்பா பேர் வச்சிருக்காருன்னா, இன்ஷியலேருந்து என்னுடைய பேர நான் மாத்த முடியும். இன்ஷியல் மாத்த முடியாது. அதே மாரி உன்னுடைய இடத்துக்குன்னு பட்டா போட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஆவணத்துக்கு போறீங்க. ஒரு ஆவணம் தான் இன்னைக்கு மெயின். அதே மாரி இந்த இடத்துல நீ என்ன கலசம் வச்சிருக்க? நீ வாடகை இருக்கிற வீட்ல போய் நீ கலசம் வச்சீன்னா, அந்த ஓனர் தான் வளருவானே தவிர நீ வளரணும். அப்போ உன் வீடு சொந்த வீடா இருக்கணும். இல்ல உன் பூர்வீக இடத்துல வச்சு வணங்குறதுக்கு வழிபாடு இருக்கணும். எனக்கு சொந்த வீடே இல்ல. நான் என்ன பண்றது? உனக்கு இறைவன் இன்னும் அதுக்கு வழி குடுக்கலன்னு. உனக்கு இருக்கிறதுக்கு வீடு, அதாவது உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம். அப்ப அந்த 3வதுங்கிறது தான் 3வது தலைமுறை. அந்த இருக்க இடம்ங்கும்போது நமக்கு கிடைக்கலங்கும்போதே 3வது தலைமுறையில இருந்தே நமக்கு அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு அவன் வீடு இல்லனாலே 3வது தலைமுறையில இருந்து பிரச்சனை வருது. அப்ப அந்த 3வது தலைமுறை ஊருக்கு போயிட்டு வா, உனக்கு ஏதாவது ஒரு வழியில உனக்கு அந்த இடம் வாங்குறதுக்கோ, சும்மா ஒரு நீ என்ன சொல்ற? அண்ணன் தம்பிகள்ல எல்லாருக்குமே வீடு இல்லாம இருக்காது. எவனாவது ஒருத்தனுக்கு இருக்கும். ஒருத்தன் வீட்ல வச்சாலும் நீ வளருவ. நீ அந்த வீட்டுக்கு மாசத்துக்கு ஒருக்காவோ, வருஷத்துக்கு ஒரு தடவ போம்போதாவது வணங்கி பழகணும். இன்னைக்கு அதுவே பிரச்சனையா இருக்குல்ல. அப்ப இந்த சக்தி கலசங்கிறது குடுப்பனை இருந்தா மட்டும் தான் வைக்க முடியும். 51 சக்தி பீடமும் இன்னைக்கு அழிக்க முடியாத ஆலயம். சக்திங்கிறது இந்த உலகத்துல இல்லன்னா இந்த உலகமே இயங்காது. இந்த ஒரு அணுவுல உலகம் இயங்குதுங்கிறான். அந்த ஒரு அணுவுக்கு சக்தி வேணும். முருகன் கையில இருக்கிற சக்தி வேல் இல்லன்னா, முருகனுடைய புகழ் பாடுறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த முருகன் கையில இருக்கிற சக்தி வேல் தான் இந்த உலகத்தையே காக்குது அப்படின்னா, உன் வீட்ல வைக்கிற சக்தி கலசம் உன் குடும்பத்த கண்டிப்பா காக்கும். குலதெய்வத்த நான் கலசத்துல வச்சு குடுக்குறது, நான் அந்த வீட்டுக்கு போம்போது முதல்ல உத்தரவு கேட்பேன். அது எனக்கு வழி விட்டுச்சுன்னா, நான் உள்ள போவேன். அப்படி இல்லன்னா முடியாதுன்ட்டு வந்துருவேன். இதுவரைக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்கள்ல வச்சிருக்கேன். நெறைய பாசிட்டிவ் கமெண்ட். அவங்கலாம் நெறைய வீடுகள் கட்டி இந்த திருவொற்றியூர்ல எல்லாம் சொந்தமா வீடு கட்டிட்டாங்க. இப்ப அடுத்து கடை கட்டிட்டு இருக்காங்க. லைஃப் போயிட்டு இருக்கு. கோமா பேஷண்ட்ல இருந்தவன் திரும்பினதுக்கு காரணம் நான் வச்சு குடுத்தேன். ஆனா செயற்படுத்தினது அவங்க குலசாமி தானே. நான் வெறும் சேவகன் தானே அதுல. அப்ப என்னை வந்து எந்த இடத்துல இத செய்யணும்னு நம்மள பணிக்கிறாங்களோ, அங்க தான் நம்ம வேண்டியது. அப்போ யார் யாருக்கு நம்ம செய்யணும்னு ஒரு குடுப்பனை இருக்கும். இப்ப வெளியூரு, வெளி ஸ்டேட், அதர் ஸ்டேட் இதெல்லாம் போக தான் செய்றேன். 1, 2 போறேன். அதனால தான் அதிகமா பேட்டி குடுக்க முடியறதில்ல. கூப்பிடுற இடத்துக்கு நான் போறேன். இது வைக்கும்போது வச்ச உடனே பலன் தெரியுமா? நீ அத எந்த அளவுக்கு நம்புற, அந்த அளவுக்கு பலன் இருக்கும். உன் வீட்டு தெய்வம், உன் குலதெய்வம், உன் குடும்ப தெய்வம், உன் இஷ்ட தெய்வம், உன் வீட்ல இருக்கிற அனைத்து கெடுதலும் விலகும். நல்லது அனைத்தும் அந்த சக்தி களத்தில் சக்தி பீடமாக ஒளி வடிவில வாழும். தினமும் ஒரு சொம்பு தண்ணி, ஒரு விளக்கு, ஒரு வாழை இலை, ஒரு துண்டு பூ. வாழை இலையில தான் வைக்கணும். வெறும் தரையிலயோ, நீ கும்பத்துல போட்டினாலும் சரி. ஆனா சொம்ப வைக்கிறது ஒரு வாழை இலை விரிச்சு, ஒரு சின்ன துண்டு வாழை இலையில அந்த சொம்பு நிறைய நிற சொம்பு தண்ணி வச்சு, ஒரு துண்டு பூ. முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு உன்னால முடிஞ்ச ஒரு ஸ்வீட் வை. இல்ல ஏதாவது இனிப்பான விஷயங்கள். உங்களுக்கு திருப்பதி போனா லட்டு தருவான் பாத்தீங்களா? சுக்கிரன். சுக்கிரன்னா ஸ்வீட். அப்ப நீ அந்த சக்தி களத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டா என்னென்ன பலகாரங்கள் செய்றியோ, அந்த அளவுக்கு உனக்கு பொருளாதாரம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் சக்தி கலசத்தினுடைய ரகசியம்.